வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி அப்டேட் தான் பார்க்க போறோம். அது என்ன மூவின்னு தானே யோசிக்கிறீங்க? ஆக்டர் கார்த்தியோட அப்கமிங் மூவிஸ் தான். ஆக்டர் கார்த்தி அவரோட கேரியர்ல தமிழ் சினிமால ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை தாண்டி நிறைய ஹிட் மூவிஸ் கொடுத்துருக்காரு. பையாவா இருக்கட்டும், சர்தாரா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், சுல்தானா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இவரோட கேரியர்ல ரொம்ப அதிகமா பேசப்பட்ட ஒரு 2 படம் அப்படின்னா தீரன் அண்ட் கைதி. இந்த 2 படத்துக்கான ஃபேன் பேஸ் அதிகம். ஈவன் யங்ஸ்டர்ஸ்ல இருந்து இல்ல வயசானவங்க வரைக்கும் அதிகமான ஃபேன்ஸ் படிச்சவங்க இந்த 2 படம் தான். கைதி படம் ரொம்ப பெரிய ஒரு ஆக்ஷன் மூவி. இது ரொம்ப பெரிய ஒரு ஃபீமேல் லீட்ஸ் எல்லாம் இல்லாம நார்மலா ஒரே ஒரு சிங்கிள் மேனா ஒரு மேல் லீட் டாமினன்ட்லயே இந்த படம் போயிருக்கோம். இதை தாண்டி இந்த படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணிருப்பாரு, இதுல லோகேஷ் யூனிவர்ஸ்ன்ற ப்ராஜெக்ட்லயும் இதை எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த படத்தோட கனெக்ஷன் மூலமா தான் லியோவா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், இதெல்லாமே இணையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலே இந்த படத்தோட பார்ட் 2க்கு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இதுல மேபி கார்த்தி அவர்களும் விஜய் அவர்களும் இணையலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து 2026ல ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் லைன் அப்பா இருக்கிறதுனால கார்த்தி அவர்களுக்கும் சரி, லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும் சரி, அவர் இப்ப டைரக்டிங் தாண்டி ப்ரொடியூசிங்லயும் இறங்கி இருக்கிறதுனால அப்கமிங் ஆன ஒர்க்ல கொஞ்சம் எங்கேஜிங்கா இருக்கறதுனால 2026ல தான் இது ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரிதான் தீரன் அதிகாரம் 2. இந்த படத்துக்கான ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். கார்த்திக்கு இப்படியும் பார்க்க முடியுமா, இவ்வளவு ஒரு கம்போஸ்டா நடிக்க முடியுமா, இவ்வளவு சீரியஸா? அது ரொம்ப பெரிய ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு உண்மை சம்பவம்ன்றதுனால இதுக்கு ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்டும் இருந்தது. இப்ப இந்த படத்தோட பார்ட் 2க்கும் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப இந்த படத்தோட பார்ட் 2ல எப்படி இருக்கும், அது உண்மையான கதையை பார்ட் 1ல எடுத்துட்டாங்க. இப்ப பார்ட் 2க்கு உண்மையான கதை இருக்குமா, இல்ல என்ன இருக்கும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த படத்துக்கு இருக்கு. இந்த மாதிரி இந்த 2 படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமா ஃபேன்ஸ் மத்தியில இருக்கும்போது இந்த 2 படத்தோட ஷூட்டிங்குமே 2026ல தான் ஆரம்பிக்கும். கார்த்தி அவர்களும் அவரோட ஷெடியூல்ல கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால 2026 மேலதான் இந்த 2 படங்களோட ஷூட்டிங்கும் நான் இணையவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருக்க தாண்டி கார்த்திக் அவர்களோட தீரன் அதிகாரம் 2 வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த தொடர்ந்து 3 படங்கள் அவர் எங்களோட ப்ரொடக்ஷன்ல தான் பண்றாரு. ட்ரீம் வாரியர் ப்ரொடக்ஷன்ஸ்ல தான் 3 படங்கள் கார்த்தியோட படம் வரப்போகுது. அதனால இந்த படம் 2026ல வரும்ன்ற மாதிரி அவங்களும் ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நான் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.